அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நானே இறைவன் என்று கூறிய ஒரு அரசன். அவனுக்கு எதிராக நின்ற ஒரே மனிதர் ப்ராஃபிட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கும் அந்த ஊரில் உள்ள அத்தனை மக்களுக்கும் கூறி பார்த்து விட்டார், இந்த சிலைகளால் எந்த பிரயோஜனம் நமக்கு இல்லை. அந்த சிலைகள் நாம் பேசுவதை கேட்க முடியாது, அது நம்மை பார்க்க முடியாது, அதனால் நமக்கு எந்த உதவியும் இல்லை என்று கூறி பார்த்து விட்டார். அல்லாஹ் ஒருவன்தான் என்று தௌஹீதையும் பிரகடப்படுத்தி விட்டார். ஆனால் யாருமே அதை காது கொடுத்து கேட்கவில்லை. நபிகளாரை எதிர்த்து கொண்டே தான் இருந்தார்கள். அதனால் என்ன செய்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் அந்த சிலையெல்லாம் போட்டு உடைச்சிடுறார். எல்லாத்தையும் உடைச்ச உடனே மக்களும் அந்த ஊரில் அந்த நாட்டில் உள்ள மன்னனும் மிகவும் கோபம் அடைஞ்சிட்டாங்க. அந்த நாட்டு மன்னன் நம்ரூத் என்பவன் மிகவும் கொடுங்கோலாட்சி செய்பவன். அவன் தன்னைத்தானே இறைவன் என்று அனைவரிடமும் பிரகடப்படுத்தி கொண்டு இருக்கிறவன். அவன் அகந்தை பிடித்தவன். அப்படிப்பட்ட மன்னரான நம்ரூத்தும் மக்களும் சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நெருப்பில் போடுவதற்காக முடிவு செய்துட்டாங்க. அதனால் நெருப்பு குண்டத்தையே எல்லாம் தயார் செய்கிறாங்க. அந்த நெருப்பு குண்டமானது அந்த நெருப்புடைய ஜுவாலையால் அதற்கு அருகில் கூட போக முடியாத அளவு வெப்பமாக இருந்தது. அல்லாஹு தாலா உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்புகிறாங்க நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உதவி செய்வதற்காக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம், இப்ராஹிமே, உங்களுக்கே உதவி செய்வதற்காக அல்லாஹு தாலா என்னை அனுப்பியிருக்கிறான், இந்த நெருப்பை நான் அணைத்து விடவா என்று கூறுகிறார். அதற்கு நபிகள் அவர்கள் கூறுகிறாங்க, இந்த இந்த நிலைமையை அல்லாஹ் அறிவான், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று கூறி அவருடைய உதவியை தடுத்து விடுகிறார்கள். பிறகு அல்லாஹ்விடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கிறார்கள், ஹஸ்புன் அல்லாஹி நியாமல் வக்கீல், யா அல்லாஹ், நீதான் எனக்கு போதுமானவன், நீதான் எனக்கு பாதுகாப்பு தருபவன் என்று அல்லாஹு தாலாவிடம் துவா கேட்கிறார்கள். உடனே அல்லாஹ்விடமிருந்து குர்ஆனின் ஆயத்தாக சூரா அன்பியாவில் 69வது வசனமாக அல்லாஹு தாலா நெருப்புக்கு ஆணையிடுகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல்னா யா நாரு கூனி பரதன் வஸ்ஸலாமன் அலா இப்ராஹிம். ஓ நெருப்பே, இப்ராஹிம் மீது குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் மாறிவிடு என்று கட்டளையிடுகிறார். அதனால் அந்த நெருப்பானது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை எரிக்கவில்லை. ஏனென்றால் அல்லாஹு தாலா அவரை பாதுகாத்து விட்டான். அவருடைய தவக்குல் இருப்பதால் தான் இப்பொழுதும் கோடிக்கணக்கான மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நினைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு இந்த உலகமே எதிராக இருந்தாலும் நாமும் அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் என்ற தவக்குலுடன் இருந்தால் அல்லாஹு தாலா இவ்வுலகிலும் மறுமுலகிலும் நமக்கு நன்மையை தருவான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.